சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வணக்கம் நண்பர்களே, நான் பால்பாண்டியன். இன்றைக்கி நம்ம என்ன ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம்னா சாம்சங் A6 Plus இன்ஃபினிட்டி. இந்த ஃபோன் சென்னையில் என்னோடய நண்பர் கோகுல் மூலியமாக எனக்கு அன்பாக்ஸ் பண்ண கிடச்சிது. தேங்க்ஸ் கோகுல். இப்போ நம்ம பார்ப்போம். இதில் இன்ஃபினிட்டி டிஸ்பிளே இருக்குது, அப்புறம் டூயல் ரியர் கேமரா இருக்குது, அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா 24 மெகா பிக்சலில் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 450 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 4GB 64GB மாடல். இதில் ஃபேஸ் ஐடி இருக்குது. இப்போ பாக்ஸை என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எடுத்த உடனே ஹேண்ட்செட் பீஸ் இருக்குது. ஹேண்ட்செட் பீஸு பார்க்கறதுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப நல்லா இருக்குது. பேக்கில் கீழே ஒரு டைப் சி கேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரைட்டில் பவர் கீ, வால்யூம் அப் அண்ட் டவுன் கீ கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை, சிம் ஸ்லாட்ஸ் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி டிஸ்பிளேங்கிறதுனால அந்த ஃபோனை கையில் வாங்கி பார்க்கும்போது க்ரிப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. இது ஸ்னாப்ட்ராகன் 450 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது மிட்ரேஞ்சுக்குள்ளே சிப்செட் தான். ஆனாலும் இந்த ஃபோனுக்கு ஃபேஸ் ஐடி மூலயமா இது கொஞ்சம் ஹை பட்ஜெட் கொண்டு வந்திருக்காங்க சாம்சங்கு. யூஐ சொல்லவே வேணாம். சாம்சங் யூஐ இப்போ உள்ள யூஐ ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்லீக்காகவும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது. கேமரா ஃப்ரண்ட் கேமரா 24 மெகா பிக்சல் செல்ஃபி மோடு கூட இருக்குது. செல்ஃபி ஃபோக்கஸும் பண்ணிக்கலாம். அதனால் செல்ஃபி பிரியர்களுக்கு இந்த ஃபோன் ரொம்ப நல்ல ஃபோனாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இப்போது இன்ஃபினிட்டி டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்துலலாம் கர்வாக இருக்கும் நல்லா. இப்போ பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரெகுலரான அது தேவையே இல்லாத ஹெட்செட்டு. இந்த மாதிரி ஹெட்செட்டு எதுக்கு தான் சாம்சங்கில் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு சிம் எஜெக்டர் டூல், அதுக்கப்புறம் குயிக் ஸ்டார்ட் கைடு கொஞ்சம் அப்புறம் ரீடிங் மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுதான் பாக்ஸில் இருக்குது. இப்போது ஃபோனுக்கு வருவோம். டிஸ்பிளே 5.77 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் அந்த 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்திருக்கு. ஃபோன் ஆண்ட்ராய்டு ஓரியோவில் டைரெக்டாக வர்றதுனால ஃபோன் நல்லா பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஸ்லிக்காகவும் நல்லாவும் இருக்குது. எல்லா மோடும் கரெக்டாகவும் ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ரசிகர் டெக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.